ஆணவம் அது இதுன்னு விடு. அப்படி இல்லாத உங்களுக்கு நல்ல மனசு, அதனால விடுன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க. ஆனா எங்களோட எண்ணம் புத்தி நாங்க நடந்துக்கிறது எல்லாம் கேடு கேட்ட செயலத்த. காசு பணம் வீடு நிலம் எல்லாம் இருக்கும் போது எங்க கண்ணு மறைஞ்சு போச்சு அத்தை, மறைஞ்சு போச்சு. இப்ப எதுவுமே இல்லாதப்பதான் தெரியுது காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது. நமக்குன்னு ஒரு சொந்தம் வேணும், பெரியவங்க நம்மளை வழி நடத்தி போகணும் அப்படின்றதெல்லாம் இப்பதான் எனக்கு புரியுது. என் புத்திக்கு இப்பதான் எட்டுது. அத்தை நீங்களே என்ன மன்னிக்கணும் அத்தை. இவ்வளோ நாளா நான் தெரியாமலோ எவ்வளோ தப்பு செஞ்சிருக்கேன். மனசார உங்களை திட்டி இருக்கிறேன், கெடுதல் நினைச்சிருக்க அத்தை. அதெல்லாம் தப்புன்னு இப்பதான் புரியுது. இதுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. நான் செஞ்சது தப்பு தான், பாவம் தான் எல்லாமே. இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேது அத்தை. நீங்க என்ன மன்னிக்கணும் அத்தை. ஆமா வந்துட்டா மன்னிப்பு கேட்கறதுக்கு போடி எந்திரடி. நான் ஏதோ பண்ண போய் தானே நீ எனக்கு தப்பு கேட்டதெல்லாம் நினைச்சிருக்கிற. நான் ஒழுங்கா இருந்திருந்தா நீ நினைச்சிருப்பியா? நான் பண்ணதுல தப்பு இருக்கு, நீ எந்திரடி. அப்படி இல்லாத நீங்க எல்லாத்தையும் உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தீங்கன்னா தப்பு இல்லாது. தப்பே இல்லாத அப்ப தப்பு நினைச்சோம், இப்ப தப்பு இல்லாத. நீங்க செஞ்சதுதான் சரி. அப்ப இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, காசுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது, எதுவுமே வந்ததுல அத்தை. நாங்க எல்லாரும் தனித்தனியா வாழ்றோம்னு நாங்க பண்ணோம் பாருங்க அத்தை. அதனால எவ்வளவு நஷ்டம் வந்திருக்கு தெரியுமா அத்தை? சொல்லுவாங்க பட்டாதான் புரியுன்னு. இப்ப புரியுது அத்தை, இப்ப புரியுது. எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, புரியுது அத்தை. நாங்க எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன்னு. காசு பணம் சொத்து வீடு எல்லாம் போயிடுச்சு அத்தை. ஆனா நீங்க மட்டும்தான் அத்தை இன்னும் எங்க கூடயே இருக்கீங்க. என்னோட நகையெல்லாம் உங்ககிட்ட இருந்தது அத்தை. அத உங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டோம், சந்தோஷப்பட்டோம். அப்ப உங்களோட நகைக்கிட்டே வந்துடுச்சுன்ட்டு. ஆனா அந்த நகை எல்லாம் அழிய போகுதுன்னு அப்ப தெரியல அத்தை, தெரியல. என்னோட நகையெல்லாம் உங்ககிட்டே இருந்தா எல்லாரும் இருந்திருக்கு அத்தை. எல்லாத்தையும் எழுதிட்டு அது நிக்கிறேன். என்ன கலாணி, கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த மாதிரி பேசுறதே கிடையாது. என்னமா ஐயோ போதுமா கலா, புரிஞ்சா சேர்த்தா. எனக்கு எல்லாம் ஒரு பாடம் தான். இதனால நானும் நிறைய பாடத்தை கத்துக்கிட்டேம்மா. விடுமா, எல்லாம் கடந்து போயிட வேண்டியது எல்லாத்தையும். இப்ப என்ன ஆயிடுச்சு, நாமெல்லாம் நல்லா இருக்கிறோம். வீடு சொத்து பணம் எது இல்லைன்னா என்னப்பா, நாம இருக்கிறோம்ல, நம்ம முன்னேறலாம். விடு, அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்கு? என்ன கலைவாணி, என்ன பார்க்க வந்திருக்க? உனக்கு எப்படி என் வீடு தெரியும்? உன் வீடு எங்கன்னு கேட்டு விசாரிச்சு வந்திருக்க. நீ ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிட்ட? என்ன உன்கிட்ட நடந்துக்கிட்டேன் நானு? என்னாச்சு உனக்கு? இங்க பார், என்கிட்ட நடிக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். நீ அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்ன உனக்கு தெரியும்? நான் என்ன ஒன்றும் இல்லாமல் நடிக்கிறேன்? உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ என்னை விரும்புகிறேன்னு சொன்ன, எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால் நான் விட்டுட்டேன். எதுக்கு நீ என்னை தேடி வந்திருக்க? விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்ட. சொல்லு, ஏன் தப்பா நடந்துக்கிட்ட? ஏய், என்ன கலைவாணி நீ வந்து தப்பாக நடந்துக்கிட்ட? அது என்ன பேசுகிற நீ? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பணக்கார வீட்டு பையன் நான். சும்மா நீ வாணி எதுவும் வந்து என்கிட்ட சொல்லி இருக்காத, போ. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தல, உட்காந்துக்கு சேர் கேட்டேன். நான் சேர் எடுத்துட்டு வர போனல, அப்ப எனக்கு நீ ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தல. எதுக்கு அந்த ஜூஸை கொடுத்த?
அந்த ஜூஸை குடிச்சதுக்கு அப்புறம் நான் வாய்க்கு போட்டு விழுந்துட்டேன் அங்க ரூம்லயே. அதுக்கப்புறம் நீ வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட. அப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற. என்னது? நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கினா? சும்மா ஏதாவது கதை கட்டினு இருக்காத, போ போயிட்டு உன் வேலையை பாரு போ. நீ தப்பா நடந்துக்கிட்டனால அந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சு இப்ப என் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது. போதும் நிறுத்து கலைவாணி. என்ன நீ மானு கதை கட்டினே போற? புட்டா போதும் போல நீ மாட்டினே. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. நான் நீ அன்னைக்கு போயிட்டு சேர் எடுத்துனால உள்ள போனல, நீ வரல சரின்ட்டு நான் போயிட்டேன், புரியுதா? சும்மா என்கிட்ட போய் சொல்லிட்டு இங்க வந்து என்ன இங்க போ. எதுக்கு இங்க வந்த? நீ போ உங்க வீட்டுக்கு போ. என்னது? நான் சேர் எடுக்க போனதுக்கு அப்புறம் நான் வரலன்னு நீ வீட்டுக்கு போயிட்ட? நீ சொல்லு பாக்க. நீ வீட்டுக்கு போயிட்ட, அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு வரல. நீ வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கல. இது தெரியும் எனக்கு தெரியாதுன்னு ஏமாத்தத எல்லாத்துக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். உன் பர்ஸு அந்த பெட்ரூம்ல இருந்தது. அன்னைக்கு எப்படி உன் பர்ஸு என் ரூமுக்கு வந்தது? டேய் போய் சொல்லாதடா, போய் சொல்லாத. என் பர்ஸு அந்த ரூம்லையா? சான்ஸே கிடையாது. நான் அந்த ரூமுக்கே வரல, அப்புறம் எப்படி என் பர்ஸ் அங்கே இருக்கும்? நீ தேவையில்லாம ஏதோ போய் சொல்லு இருக்க. நீ ஏதோ ஒரு பர்ஸை போட்டு அது நானுன்னு சொல்லி என்ன விளையாடுறியா? அத்தை, உங்களோட பலம் இப்பதான் எங்களுக்கு புரியுது. அம்மா இப்போ சொல்றேம்மா, நான் சாகிற வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னைக்கு பேச மாட்டேம்மா, பேச மாட்டேம்மா, பேசவே மாட்டேன். அத்தை இந்தாங்க அத்தை, என்னோட நகை எல்லாத்தையும் இழந்துட்டேன். அதுல மிஞ்சி இருக்கிற நகை இது மட்டும்தான் அத்தை. எங்ககிட்ட இருந்த காசு எல்லாமே செலவு பண்ணிட்டேன் அத்தை. மீதி இருக்கிற காசு இதுதான். இந்த நகை பணம் எல்லாத்தையும் நீங்க வச்சுக்க அத்தை. எல்லாமே உங்ககிட்டே இருக்கட்டும். எந்த செலவு வேணும்னாலும் இதுக்கப்புறம் நாங்க உங்ககிட்ட இருந்தே வாங்கிக்கிறோம் அத்தை. இந்த நகை பணம் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு அப்பதான் எனக்கு கௌரவம் அப்படின்னு நான் நினைச்சேம்மா. இப்ப அப்படி நான் நினைக்கலம்மா. நானு வேணாம், நீயே வச்சிருமா, நீயே வச்சிரு. எனக்கு வேணாமா இதெல்லாம். நீங்க மட்டும் எனக்கு போதும். காசு பணம் தான் வேணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். உங்ககிட்ட இருந்து அதெல்லாம் சோரன்றேன். இப்ப நீ இந்த நகைலாம் எனக்கு வேணாமா, நீங்க தான் எனக்கு வேணும். இல்ல அத்தை, இந்த நகை உங்ககிட்ட தான் இருக்கணும். நீங்க பிடிங்க அத்தை. இதுக்கப்புறம் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. ப்ளீஸ் அத்தை வாங்கிக்கிங்க அத்தை. இங்க வாங்கினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அத்தை. மறுபடியும் நீங்க தான் எங்களை எல்லாரையும் வழி நடத்தணும். அம்மா ஆமாம்மா, நீங்க எங்களுக்கு மன்னிச்சிட்டேன்னு சொல்றீங்க. இதை வாங்கினாதாம்மா நீங்க எங்களை மன்னிச்சதுக்கு அர்த்தம். சரி சரி குடுமா, இது எனக்கு வேணுன்ற முன்ன வாங்கி வச்சல அந்த எண்ணத்துல இப்ப வாங்கல. சரி நீங்க சொல்றதுக்காக நான் வாங்கி வைக்கிறேன். இது எப்ப வேணாலும் நீங்க வாங்கிக்கங்க. முன்ன மாதிரி தரமாட்டேன். ஏன் இப்ப உங்களுக்கு வேணும்னு எந்த கேள்வியும் கேட்க மாட்டேம்மா, கேட்க மாட்டேன். கொடு, நான் வச்சிருக்கிறேன். உங்களை கேட்காம இதுல நான் கையும் வைக்க மாட்டேன் இனிமேட்டு. போதும் நிறுத்துடா, விட்டா போதும் போல இவன் பேசிட்டே போற. நீ உன் பர்சுல உன் போட்டோ இருந்தது. அன்னைக்கு நீ டிக்கெட் எடுத்த டிக்கெட் அதுல இருக்கு. அதுக்கு இல்லாம நான் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் நீ என் வீட்டை விட்டு வெளியே போயிருக்க. அதுக்கு சாட்சி இருக்குது, புரியுதா? ஏய் ஆமாண்டி, ஆமா. அன்னைக்கு நான் வந்து உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன். அதுக்கு என்னன்ற? என்ன பண்ண முடியும் உன்னால? சொல்லு பார்க்கும். என்ன உனக்கிட்ட ஆதாரம் இருக்கு? என் பர்ஸ் இருக்கு, அதை விட்டா பார்த்த சாட்சி இருக்கு. அதை விட உனக்கு என்ன சாட்சி இருக்குது? போவியா? நீ போயிட்டு எங்க வேணா எது வேணா சொல்லு பார்க்கும். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, புரியுதா? எதுவாக இருந்தாலும் என்னால் பார்த்துக்க முடியும். என்ன நினைச்ச நீ? என்ன சாதாரண ஆளா நினைச்சிட்டியா நீ? ஏன் நான் ஒரு காரியத்தில் இறங்குறேன்னா அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும், புரியுதா? வெறும் பர்ஸை வச்சு நான் லேட்டாக போனதை வச்சு அதெல்லாம் ஒரு சாட்சியே கிடையாது. என்ன பண்ண முடியும் உன்னால?
உன்ன மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன். நான் சும்மா அப்படிதான் வந்து சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அதை விட ஒன்றும் பண்ண முடியாது. போவியா வந்துட்ட பெருசா. அதனால என்னப்பா, அன்னைக்கு ஒரு நாள் தப்பு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? காசு வேணுமா? சரி காசு தரேன் போ. ராஸ்கல், செருப்பு பிஞ்சிடும். ஏடா பேசுற? என்கிட்ட தப்பா நடந்தது இல்லாம நீ என்கிட்ட காசு கொடுக்க பாருன்றியா? யாருக்கு வேணும் உன் காசு? உன்னை இப்பயே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாரு. போ போ, போயிட்டு எது வேணாலும் பண்ணு. ஒன்றும் உங்ககிட்ட சாட்சி கிடையாது. நீ என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கும். இதான் ஒரு ஆதாரம்னு போய் தூக்கின்னு போய் நின்னா சிரிப்பாங்க. போ, சும்மா நீ மட்டும் வந்துட்டு வந்து பேசுவ. நீ நான் அவங்ககிட்ட வந்தேன் சொல்லு பார்க்கும். நீ தானே என்ன லவ் பண்ற. நான் பணக்காரன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே என்னை கல்யாணம் பண்ணும் மடக்கி போடலான்னு பார்த்தேன். நான் உன் வழிக்கு வரலன்னொன்னே இப்போ வேற ஒரு இந்த காரணத்தை வச்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்க்குற. அதானே? முடியவே முடியாது. போ. பாரு, நல்லா கேட்டுக்கோ. நீ இன்னைக்கு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு மட்டும்தானே சொன்னப்ப, அதுக்கப்புறம் நடந்தது சொல்லியே. ஒன்னால என் வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாயிடுச்சு தெரியுமா? அது இப்போ பிறந்துடுச்சு. அது ஒன்னே போதும் உன்னை நான் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. என்னது? குழந்தை பிறந்துடுச்சா? ஓஹோ, சரி சரி சரி. குழந்தை பிறந்துடுச்சா? சரி, உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் சொல்லு. இந்த இடத்த விட்டு முதல் கிளம்பு. என்ன, ஏதோ ஒரு தப்பால குழந்தை வரைக்கும் பிறந்து போச்சு. நீ என்ன பண்ணுறன்னா அந்த குழந்தைய எங்கேயாவது போட்டுரு. நான் உனக்கு காசு கொடுக்குறேன், போயிட்டே இரு. உனக்கு எவ்வளோ வேணும் சொல்லு, நான் தரேன். எனக்கு மாதிரி பிஞ்சுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் காசை பற்றி பேசுனா இப்போவே போகிறேன். இப்போவே போயிட்டு உன்னை உன் பேரில் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாரு. உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன் நான். ஓ, அந்த அளவுக்கு போயிட்டியா நீ? உன்னை நான் இங்கேருந்து அனுப்புனா தானே நீ போவ? டேய், இங்க பாருடா, திரும்பி பாரு. பாத்தியா, என் கையில இருக்குதே குழந்தை. இதுதான் ஓ மூலியமா பிறந்த குழந்தை. என்ன சொன்ன? ஆமா, தப்பு பண்ணிட்டேன். எவ்வளோ காசு வேணும் வாங்கிட்டு போன சொல்ற. அந்த அளவுக்கு உனக்கு இப்போ பெண்ணுங்களோட வாழ்க்கை உனக்கு வியாபாரமா போயிடுச்சு. ஒன்ன மாதிரி ஆளுங்களை இந்த உலகத்துல விடவே கூடாது. அப்படியே எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை இப்படியே நிக்க வச்சு உயிரோட சாவடிக்கலாமான்னு இருக்கு. என்னடா பேச்சு பேசுற? உங்ககிட்ட பணம் இருந்தா என்ன வேணா பண்ணுவே நீ? அந்த பொண்ணு என்னடா சொன்னா உங்ககிட்ட? உன்னை விரும்புறேன் தானே சொன்னா? கல்யாணம் பண்ணிப்ப மாட்டேன், ரெண்டுல ஒரு பதில் சொல்லிட்டு உன் வேலையை நீ பார்க்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையில இந்த மாதிரி வீணாக்கி எந்த நிலைமை கொண்டு வந்திருக்க பாரு. பூமாரி, நீ எதுவும் பேச தேவல. இப்பவே அவனை போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு நான் என்ன பண்றேன்னு பாரு. டேய், நீ தான் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு எந்த ஆதாரமும் எங்க கிட்ட கிடையாது. உன் வாயாலேயே இப்ப வாக்குமூலம் கொடுத்துட்ட. இதை விட எனக்கு பெரிய சாட்சி தேவல. எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டு எடுத்து வச்சிருக்கோம். வா, உனக்கு ஆயுள் தண்டனை இல்ல தூக்கு தண்டனை வாங்கி தரேன். வா. மேடம், இல்ல மேடம், அவனுக்கு எந்த தண்டனையும் வாங்கி கொடுக்க கூடாது. அவன் மறுபடியும் அவங்க பண திமிர வச்சு வெளியே வந்து மறுபடியும் இதை மாதிரி காரியத்தை செய்வான் தான். இவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் மேடம். எனக்கு வேணாம். இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல. நான் எப்படி அந்த குழந்தையோட நான் வாழ்ந்துக்கிறேன். இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னம்மா கலிவாணி பேசுற நீ? சும்மா இரு. இவன் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், கொஞ்ச நாள் ஜெயில இருப்பான். அதுக்கப்புறம் அவன் பணத்தை வச்சு வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் நீ தான் தனியே கஷ்டப்படணும். வேண்டாம், நான் சொல்றத கேளு. இவனை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கையை வீணாக்குறவன் இவன் தான். அப்ப நீ இவன் கூட தான் வாழணும். என்ன, என்னால முடியாது. என்னால இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேய், கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? இப்ப வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. உன்னை கோர்ட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரேன். வா. என்னது, தூக்கு தண்டனையா? உங்களாலாம் எதுவும் பண்ண முடியாது. நீங்க எது என்ன பண்ணுங்க, எங்களுக்கு பெரிய பெரிய ஆளை தெரியும். நான் எப்படி வெளியே வந்துருவேன். அடே ராஸ்கல், பணத்தை வச்சு வெளியே வந்துருவியா? நீ எப்படி வந்துடுறேன்னு நான் பாக்குறேன். நானும் ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணோட வாழ்க்கையில வீணாக்கி இருக்குல்ல, இதுக்குன்னே எப்படியாவது நான் பேசி உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி தரேன் இல்லையான்னு பாரு. ஏய் கலைவாணி,
சொல்லு, நீ சொல்லு. எனக்கு எந்த தண்டனையும் வாங்கி கொடுக்கூடாது. நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரமாட்டேன். என் குடும்பமான என்ன வருது, என்னால் வர முடியாது. உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் சொல்லு, எத்தனை கோடி வேணும் நான் தரேன். பாருங்க மேடம், மறுபடியும் அந்த பணத்தை பற்றி பேசுகிறான் பாருங்களேன். இங்கே பாரு, உன் பணம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லு. நான் வேணா மேடம் கிட்ட சொல்கிறேன். உன் குடும்பமான கௌரவம் எல்லாம் போயிடுனா உனக்கு தூக்கு தண்டனை வேணானா என் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்கிற? கலைவாணி, உன் வாழ்க்கைக்கு பதில் சொல்லு. வாழ்க்கைக்கு பதில் சொல்லு. நான் என்ன சொல்கிறது? உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு, நான் பணம் கொடுத்துட்றேன். நீ எப்படியாவது போய் வாழ. அதுக்கப்புறம் தேவையில்ல, உன் பணம் எனக்கு தேவையே இல்லை. நீ என் வாழ்க்கைக்கு வேற என்ன பதில் சொல்ற? டேய் சொல்லுடா, சொல்லு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல உனக்கு தூக்கு தண்டனை வேணுமா? சொல்லு. எனக்கும் நிறைய பேரை தெரியும். உனக்கு தூக்கு தண்டனை நான் வாங்கி தந்தே தீருவேன். ஒன்று நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழும், இல்லை உனக்கு தூக்கு தண்டனை. இந்த ரெண்டுல எதுன்னு முடிவு பண்ணி சொல்லு. எல்லா ஆதாரமும் பக்காவா இருக்கு. குழந்தையும் பிறந்துடுச்சு, உன் வாயாலே வாக்குமூலமும் கொடுத்துட்ட. எல்லா எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. சரி சரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய் இங்க பாரா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பொண்ணை ஏதாவது டார்ச்சர் பண்றது எதையாவது செஞ்சேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கலைவாணி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கலைவாணி. சரிம்மா, சரி, நான் கிளம்புறேன். வேற ஏதாவது உங்களுக்கு உதவி வேணும்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் வரேன். நீங்கள் நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா. சரி பூமாரி, நான் போயிட்டு வரேம்மா.